பக்ஷபாதின்னு என்னது? பக்ஷபாத்தின்றது இதனுடைய அர்த்தம் கிடையாது, புரியுதா? அதாவது உங்களுக்கு ஆசிரித பக்ஷபாத்தின்னு பெருமாளுக்கு ஒரு பேர் உண்டு. என்னது? ஆசிரித பக்ஷபாதி. பாத்தி. ஆசிரித பக்ஷபாத்தின்னு பெருமாளுக்கு ஒரு பேர் உண்டு. அப்படின்னா என்னன்னா, தன்னை சரணடைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், பெருமாள் அந்த இடத்துல போயிட்டு உட்காந்துருவேன். சரி, புரியுறதா? சாதாரணமா நம்ம என்ன கேட்போம், என்ன சுவாமி பெருமாள் அப்படின்றவர் நியூட்ரலா தானே இருக்கணும், இப்படியும் போகக்கூடாது அப்படியும் போகக்கூடாது, இது மாதிரி இருப்போமா இல்லையா? இருந்தாலும் பெருமாளுக்கு ஒரு குணம் என்னன்னா, நம்மள சரணடைஞ்சிட்டான், அவன் டீம்ல தான் நம்ம போய் சப்போர்ட் பண்றோம். இப்படிதான் நடந்தது. எங்க நடந்தது? பகவத்கீதை, மகாபாரதத்துல இப்படிதான் நடந்தது. புரியுதா? அதுலதான் பெருமாளுக்கு ஒரு பேர் கிடைச்சது, ஆசிரித. சாதாரணமா பக்ஷபாத்தின்னு சொன்ன உடனே எல்லாரும் என்னது இது, இவர் பார்ஷியலா இருக்கிற இந்த பேரை யாரும் வாங்கிக்க மாட்டா. ஆனா பெருமாள் வாங்கிக்கிறார். எப்படி வாங்கிக்கிறார்? ஆசிரித பக்ஷபாத்தின்னு வாங்கிக்கிறார். சரியா? சரிங்கண்ணா. சரி. இப்ப ஒரு அம்மா ஏதோ அதுல டவுட் கேட்டா, அது நான் இதுல சொல்லிட்டேனான்னு கரெக்டா தெரியல. மகோதயா நமஸ்காரம். மகோதயா, ரொம்ப லேட்டா ஜாயின் பண்ணிட்டேன். பரவாயில்லம்மா. ஒரு ஷார்ட்டா என்ன நடந்ததுன்னு, எங்க என்ன லெசன் போயிட்டு இருக்கு? ஒண்ணும் இல்லம்மா, நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு லெசன் வாசிச்சுட்டு இருக்கோம். அது லெவல் 2 புக்ல இருக்கு. உங்களுக்கு அந்த புக்கை அப்படியே காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் இந்த புக் தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இந்த புக்ல ஃபர்ஸ்ட் நாங்க எடுக்கும்போது 4th லெசன் எடுத்துட்டு இருந்தோம். ஏன்னா ஏற்கனவே 3 லெசன் நம்ம முடிச்சிட்டோம். 4th லெசன் எல்லாரும் வாசிச்சவா எல்லாரும் அவாளே அர்த்தம் சொன்ன உடனே எல்லாரும் எக்ஸசைசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணா. இப்ப செகண்ட் ரவுண்ட் போயிட்டு இருக்கு. இது இந்த லெசன்ல செகண்ட் ரவுண்ட், இந்த லெசன்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட். சரியா? சரி மகோதயா. மத்தபடி ஒண்ணு இல்ல. இதுல இந்த ஹ்ரேஷதே அப்படின்றது எப்படி போடணும் அப்படின்றத சொன்னா அதுக்காக எழுதி காமிச்சேன். சரியா? சரி. சரி மகோதயா, முடிஞ்சா ரெக்கார்டிங் இது பண்ணி விடுங்க மகோதயா. ரெக்கார்ட் அனுப்புறேன் கண்டிப்பா. அந்த டிராஃப்ட் அனுப்புறமா, கண்டிப்பா பாருங்க. சரியா? கண்டிப்பா மகோதயா. தன்யோஸ்மி. தன்யவாதா. குருஜி ஒரு டவுட் கேட்கலாமா? கேளுங்க. லெசன் 5ல அந்த பேக பிளவத்தே இருக்குல்ல, அது பதிலா பேக கூர்ததி சொல்லலாமா? நன்னா சொல்லலாமேமா. ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி குட். வாட் யூ ஹேவ் செட் இஸ் 100% ரைட். பேகஹ பேகஹ கூர்ததி அப்படின்னாலும் சேம் மீனிங் தான் வரும். சரியா? ஃப்ராக் ஜம்ப்ஸ் அப்படின்னு தான் வரும். சரியா? சொல்லுங்கம்மா. கர்ஷதி ப்ளவுஸ்னு வருதானோ? இப்ப ஆகர்ஷதின்னு ஒரு வேர்டு சம்ஸ்கிருத்ல உண்டா? ஆகர்ஷத்தின்னு உண்டுமா, இல்லன்னு சொல்லலையம்மா. இது பாருங்க, அதாவது கர்ஷதி அப்படின்னா பிளவுஸ் இல்லையா? சரி, அந்த பிளவுஸ்ன்னா தமிழ்ல அர்த்தம் என்னதுமா? உழுதல். சரி, உழுதல் அப்படின்றத நீங்க வயல்வெளியில பாத்திருக்கீங்களா இல்லையா? நான் பாத்திருக்கேன். அந்த வயல்வெளியில உழுதல்ன்றது எப்படி நடக்குமா? அந்த கலப்பையால மண்ணை அடியில இருந்து கிளறி விட்டு அப்படி கிளறி விடும்போது அந்த மண்ணை அது அப்படியே தோண்டி இழுக்கிறதா இல்லையாமா? அதான் ஆகர்ஷித். அதே அந்த கர்ஷத்தின்ற வார்த்தையோட ஆங்கு அப்படின்னு ஒரு உபசர்க்கமானது, ஒரு பிரிஃபிக்ஸ் ஆனது சேர்ந்த உடனே ஆகர்ஷதி அப்படின்னு நமக்கு வருது. அந்த ஆகர்ஷதி அப்படின்னாலும் இழுத்தல்னு தான் அர்த்தம். புரியுறதா? வசீகரித்தல். சரியா? தன்யவாதம். சொல்லுங்க. அந்த லாஸ்ட் இது மீனிங் தெரியல மகரியா. சுதா பாதத்தே. சுதா பாதத்தே ரொம்ப சிம்பிள். பாததே அப்படின்னா அஃபெக்ட் ஆகுறது. புரியுறதா உங்களுக்கு? தமிழ்ல சொல்லுங்க மகரியா. ஒண்ணு இல்லம்மா, இப்போ பாதிக்கிறதுன்னு சொல்லுவோமா இல்லையா? ஆமா. அதே அர்த்தம் தான் இதுக்கு. புரியுறதா? அப்போ பசியால் பாதிக்கிறதா? ஆமா, பசியானது பாதிக்கிறது. புரியுறதா? இப்போ ஒருத்தனுக்கு பசி வந்துருத்தோமா, சரியா? அவன் பசி வந்தவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்க பாக்கலாம்? பாதிக்குமா இல்லையா அந்த பசியானது அவனை? அவ்வளவுதான். அதுதான் அது அப்ஸ்ட்ரக்ட் பண்றது. புரியுறதா? அது என்னமா? பசிக்கிறதுங்கிறத எப்படி சொல்லணும்?
இல்லம்மா, நீங்க பசி அப்படின்ற வார்த்தையை தான் முதல்லயே கொடுத்துருக்கா பாருங்கம்மா. க்ஷுதா. அதான் சுதா. சரியா? ஓகே. ஆமா, க்ஷுத் அப்படின்னா பசி. கரெக்ட்.